பொள்ளாச்சியில் சர்வதேச பலூன் திருவிழா நாளை தொடங்க உள்ள நிலையில் வெப்பக்காற்று மூலம் பலூன்களை வானில் பறக்கவிட்டு முன்னோட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நடேசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நடேசன், கள நிலவரம் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது பொள்ளாச்சியில் ஆண்டுதோறும் பொங்கல் திருவிழாவை ஒட்டி பலூன் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன் அடிப்படையில் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று காரணத்தினால் பலூன் திருவிழா நடைபெறல. இந்நிலையில பலூன் திருவிழா வழக்கம் போல நாளை நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடாக தற்பொழுது வெளிநாட்டில், அதாவது நம்ம தமிழ்நாடு, பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து உள்ளிட்ட 8 நாடுகளில் இருந்து 12 வெப்பக்காற்று செலுத்தி வானத்தில் இருக்கக்கூடிய பலூன்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்போது இன்று காலை அதற்கான செயல் விளக்கம் ஒத்திகை நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பலூன் வாங்கி சென்றதை பார்வையிட்டு மகிழ்ச்சி அடைந்தனர். இதில் டிராகன், பல்வேறு வகையான வண்ணங்கிற பலூன்கள் வானத்தில் வட்டமிட்டு வந்தன. தற்போது இந்த பலூனில் பறப்பதன் மூலம் பொள்ளாச்சியில் உள்ள கிராம பகுதிகளை அருமையாக கண்டு ரசிக்கலாம் என தெரிகிறது. இந்த பலூனில் மேலும் காலை 6 மணி முதல் மிதமான காற்று இருக்கும் சமயத்தில் வானத்தில் இந்த பலூன்கள் பறக்கவிடப்படுகின்றன. மாலை நேரங்களில் பலூன்கள் பறக்காது. அந்த மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் பார்ப்பதற்கு அனுமதி வழங்கி வருகின்றனர். இதனை காண்பதற்கு 100 ரூபாய் கட்டணம் வழங்கப்படுகிறது, கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த பலூன் திருவிழாவில் தற்போது ஸ்பான்சர் மட்டுமே பறக்கிறதுக்கு அனுமதி உண்டு. சுற்றுலா பயணிகள் வேற யாரும் பறப்பதற்கு அனுமதி இல்லை. இதற்கு சுற்றுலா பயணிகள் பறப்பதற்கு குறைந்த கட்டணத்தை நிர்ணயித்து அரசு சுற்றுலா பயணிகளையும் பறக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் எதிர்பார்க்கின்றனர். நாளை முதல் பலூன் திருவிழா தொடங்குகிறது, குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நடேசன்.